ஆசிரியர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம்ல. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுட்டாங்க. இந்த கொஷின் பேப்பரை பற்றி நம்ம எந்த டிஸ்கஷனுமே பண்ணவே கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் கீ செக் பண்ணலாம். கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த கொஷின் பேப்பரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் சைக்காலஜி கொஷின்ஸ்லாம் இவ்வளோ டஃப்பாக கேட்டிருக்காங்க? நம்ம மேலே என்ன காண்டு? மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த பார்டரில் மார்க்ஸ் வர்றவங்களுக்குலாம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்ன? இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் கீ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நமக்கு புக்லெட்டில் எம் சீரியஸ் வந்திருக்கு. உங்களுக்கு எம்மாக இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கொஷின்ஸ் வந்து மாறி இருக்கும். அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணி. இந்த ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது அதில் நமக்கு ஒரு 1 மார்க் ஈஸியாக ஆட் ஆகும். பார்க்கலாங்களா? நான் உங்களுக்கு கொஷின்லாம் ஃபுல்லாக படித்து காட்டல, ஜஸ்ட்டு கொஷினையும் ஆன்சரையும் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதாவது தொடர்ச்சியற்ற கண்ணோட்டத்தை அப்படின்ற வர ஃபஸ்ட்டு கூற்று, அப்புறம் குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் சிந்தித்தல். இந்த 2 கூற்றும் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே சரி. அதாவது ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது வந்து உங்களுக்கு 3rd கொஷினாக இருக்கலாம், இல்லை 5th கொஷினாக இருக்கலாம். எம் சீரியஸ் இல்லாத இருக்கவங்களுக்கு அதை மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் வந்து மேட்சிட் கொடுத்துருக்காங்க. இந்த கண் சிமிட்டல், வேரூன்றல், உறிஞ்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஆப்ஷன் பி. இந்த கொஷின் செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பியாஜேவை பற்றி கொடுத்துருக்காங்க. பியாஜேவை பற்றி தொடர்ந்து 3 கொஷின் லைனாக வந்திருக்கு எம் சீரீஸில். பட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பியாஜெட்டின் உணர்ச்சி இயக்க நிலைகளின் துணை நிலைகளின் கால வரிசை. இங்கே வந்து கால வரிசை கொடுத்துருக்காங்க. பியாஜேவில் கொடுத்துருக்க கால வரிசை. தேர்டு கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. தேர்டு கொஷினுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு இதே பியாஜேவோடது அனுமானம் காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அனுமானம் காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிற கொஷினுக்கு 4th கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏ சரியானது ஆனால் ஆர் தவறானது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. கூற்று 1, 2 பியாஜேவை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் 5th ஒன்றுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரியானது ஆனால் கூற்று 2 தவறானது. பியாஜோவை பற்றி கேட்டிருக்க கூற்று 1, 2 இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒனில் கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து சூழியல் அமைப்பு கோட்பாட்டின்படி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ 6th ஒன் சூழியல் அமைப்பு. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டும் தவறானவை. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ 7th ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. CADB. 7th ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 8th கொஷின் எரிக்சனை பற்றி கேட்டிருக்காங்க. கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. கீழ்நிலை மனத்தூண்டுதல், மேல்நிலை மனத்தூண்டுதல், அந்த ஈகோலாம் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த 8th கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறானது ஆனால் கூற்று 2 சரியானது. நெக்ஸ்ட்டு 9th ஒன் வந்து மேட்சிட். மீசோ அமைப்பு, எக்ஸோ அமைப்பு, நுண் அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 9th ஒன் மீசோ அமைப்பு, எக்ஸோ அமைப்பு, நுண் அமைப்பு, பேரளவு அமைப்பு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th ஒன்றும் கூற்று காரணம், அனுமானம் காரணம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கவனம் அப்படின்றது ஒரு செயல்முறை அல்லது செயல்படாக நன்கு புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே அனுமானம் காரணம். இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் அதாவது கூற்று காரணம் ரெண்டுமே உண்மையானது, சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 11th ஒன் கவனத்தின் உள் தீர்மானங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏசிடி அதாவது ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th ஒன் 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, 2 பழக்கப்படுத்துதல் இருக்கு இல்லைங்களா, அதுதான். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 சரியில்லை, தப்பு, ஆனால் கூற்று 2 சரி. நெக்ஸ்ட்டு 13th ஒன்றும் கூற்று காரணம், அனுமானம்.
ஒரு நபர் உண்மை இல்லாத ஒன்றை பார்க்கிறார் அல்லது கேட்கிறார். இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி, ஆனால் ஆர் ஏயின் சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 14th ஒன். பல்வேறு துறைகளில் உள்ள அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தாக்கம் ஆகியன முயற்சி பிழற்சி செயலின் விளைவுகளே ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஏஆர், அதாவது அனுமானம் காரணம் ரெண்டுமே சரியானது, ஆனால் சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 15th ஒன். எவையெல்லாம் தார்டெக்கின் விதிகளுக்குள் அடங்கும். இந்த தார்டெக்கை பற்றி கேட்டிருக்க கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏ, சி மற்றும் டி. நெக்ஸ்ட்டு 16th திரவ நுண்ணறிவு, அதை பற்றி கேட்டிருக்காங்க. திரவ நுண்ணறிவு என்பது நம் வாழ்நாள் அனுபவத்தில் சேமித்து வைக்கும் திரட்டப்பட்ட அறிவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. எதுக்கு கொஷினை இவ்வளோ டஃப்பாக எடுத்திருக்காங்கன்னு தான் தெரியல. நெக்ஸ்ட்டு இரட்டை காரணி கோட்பாடு, குழு காரணி கோட்பாடு, பல்காரணி கோட்பாடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மேட்சிட்டு. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த கோட்பாடுகளுக்கெல்லாம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 18th ஒன். இதுவுமே மேட்சிட் தான். படைப்பாற்றலை வளர்ப்பது வாலாவின் படைப்பாற்றல் செயல்முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 19th ஒன். அனுமானம் காரணம் தம்மை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய பகுதி அப்படின்னு கேட்டிருக்கிறது. அதாவது காரணத்தில் ஆளுமை என்பது ஒரு நபர் பல்வேறு சூழ்நிலைகளில் வெளிக்காட்டும் நடத்தை முறைகள் அல்லது அந்த நடத்தை முறைகளுக்கு வழிவகுக்கும் நபரின் உளவியல் பண்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டும் மேட்சிட்டு ரத்தம், மஞ்சள் பித்தம், கபம், கரும்பித்தம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த மேட்சிட்டுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆளுமை வளர்ச்சியில் அமைந்த பின்வரும் உள பாலியல் நிலைகளை ஒழுங்குபடுத்துக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இங்கேயும் அனுமானம் காரணம் இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளடக்குதல் என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை அல்லது ஒரு சிறப்பு உரிமை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர், அதாவது அனுமானமும் காரணமும் சரி, இதோட சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மனவிலக்கம் பெற்ற பெற்றோர்கள் பிரிதொரு துணையுடன் உடன் உறைவு முறையிலோ மறுமண முறையிலோ வாழ தலைப்படும் போது அவர்களின் குழந்தைகள் பின்வரும் எந்த குடும்ப பாணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த 23க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 24th வந்துட்டு அதே மேட்சிட் கேட்டிருக்காங்க. குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு, ஆட்டிசம், பெருமூளை வாதம், கவனக்குறைவு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 25th கற்பவர் சார்ந்த காரணி, ஆசிரியர் சார்ந்த காரணி, பாடம் சார்ந்த காரணி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பள்ளி சமுதாய உறவை மேம்படுத்துவது எது. இதுக்கு 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பள்ளி சமுதாய உறவை மேம்படுத்துவது பள்ளி மேலாண்மை குழுக்கள், மாணவர் நலக்குழுக்கள், பெற்றோர் ஆசிரியர் அமைப்புகள். இது 3ல் நீங்கள் எது போட்டிருந்தீங்கனாலுமே சரி. பிசிடி 3மே சரி. நெக்ஸ்ட் உறுதிப்படுத்துதல் காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கற்பித்தல் இயந்திரம் முக்கியமான ஒரு தொழில்நுட்ப கருவி இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது கீழே காரணம் தொடர்ச்சியான வலுவூட்டுதல் மூலம் நடத்தையை வடிவமைக்க முடியும் அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் சரியாக தவறான்னு கேட்டிங்கன்னா அனுமானம் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த உறுதிப்படுத்துதல் சரி, ஆனால் காரணம் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 28 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஆசிரியர் தொடர்ந்து அவராக கற்காவிட்டால் அவர் உண்மையாக கற்பிக்க இயலாது. ஒரு விளக்கு தொடர்ந்து ஒளிராவிட்டால் வேறு விளக்கை ஒளிர வைக்க முடியாது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் ராங்காக இருக்குது. அவங்க ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ராங்காக இருக்கிறதுனால நமக்கு ஸ்டார் மார்க் கொடுத்துட்டாங்க, அதாவது 1 மார்க் கொடுத்துட்டாங்க. இந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்க எல்லாருக்குமே 1 மார்க் கிடைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கல்வி பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கொள்கைகளில் பின்வருவன எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4மே கொடுத்துட்டாங்க, ABCD. இதை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு மார்க். நெக்ஸ்ட்டு தமிழ். கடல் நீர் என்பது நிறையசை 32.
ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை. நெக்ஸ்ட்டு மேட்ச்ட்டு ஈரறிவு ஓரறிவு மூவறிவு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 34th வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வியங்கோல் வினைமுற்று ஆப்ஷன் டி. உயிர்மெய் நெடில் மொத்தம் எத்தனை ஆப்ஷன் ஏ 126. 8 பொருளில் வரும் இடைச்சொல் ஓ ஆப்ஷன் டி. 36க்கு ஆப்ஷன் டி. ஆக்கள் அழித்தல் அடைதல் இரண்டாம் வேற்றுமை ஆப்ஷன் பி. 37க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே வினையால் அணையும் பெயர் ஆப்ஷன் பி. இந்த கொடுத்தோர் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி. நீள் ப்ளஸ் உழைப்பு நீள் உழைப்பு ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. பிழைத்த வேல் எவ்வகை தொடர் பெயரச்ச தொடர் ஆப்ஷன் ஏ. பிழைத்த வேல் ஆப்ஷன் ஏ. பகைவர் என்றாலும் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் ஆப்ஷன் ஏ. மெய்யெழுத்துக்கள் 18 ஆப்ஷன் ஏ. குவிமொட்டு வினைத்தொகை குவிமொட்டு வினைத்தொகை. வல்லினம் மிகும் இடங்களில் ஒன்று உவமைத்தொகை ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 45th ஆப்ஷன் சி. புறா கோழி சேவல் கூகை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு ஆன்சர் 45க்கு ஆப்ஷன் சி. பகுபத உறுப்புகளில் அடங்காமல் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. எழுத்துப்பேறு ஆப்ஷன் சி. இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. வேற்றுமை தொகை ஆப்ஷன் சி. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி ஆப்ஷன் டி. 48க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. சற்றவர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு ஆப்ஷன் பி. வினையாளனையும் பெயர் ஆப்ஷன் பி. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது ஆப்ஷன் பி. 15க்கு ஆப்ஷன் பி. 51 இதில் தனி சொற்றொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி. மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர் 51 ஆப்ஷன் டி. பொன்னகர் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பொறுத்துக காக்கென்று கணீர் உய்முறை மெய்முறை இதுக்கு வந்துட்டு 53 ஆப்ஷன் ஏ. இது 10th புக்கில் இருக்குது ஆப்ஷன் ஏ. இது செய்வாயா அப்படின்னும் போது நீயே செய் ஏவல் விடை ஆப்ஷன் ஏ. சரியான மடரப்பு தொடர் கேட்டிருக்காங்க கோவிந்தன் சோறு உண்டு பால் பருகினான் சோறு உண்டு பால் பருகினான் ஆப்ஷன் டி. பீலிப்பை சாக்காடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுந்து பெறின் ஆப்ஷன் ஏ. பிரிது மொழிதல் அணி. ஈரெழுத்து சொற்களாக அமையும் குற்றியலுகரம் ஆப்ஷன் பி. சி மட்டும்தான் சரி. நெடில் தொடர் குற்றியலுகரம். நந்தவனம் கண் திறந்து 58க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. பெயர் சொற்கள் வினை சொற்கள். நந்தவனம் கண் திறந்து இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. பெயர் சொற்கள் வினை சொற்கள். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் கருத்தாவாகு பெயர் ஆப்ஷன் டி. 59க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. மூவர் பகுபத அமைப்பு முறை ஆப்ஷன் சி. 3 கூட்டல் இவ் கூட்டல் அர். நெக்ஸ்ட் இங்கிலீஷில் ஊட்டி வாஸ் த சம்மர் இதுக்கு வந்து ஆன்சர் 61க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. மெட்ராஸ் பிரசிடென்சி 61 ஆப்ஷன் டி. 62க்கு மேட்ச் கேட்டிருக்காங்க 62க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 62 ஆப்ஷன் ஏ. 63 ரிமெம்பர் நோ மேன் ஆர் ஃபாரின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 64 மேட்ச் கொடுத்துருக்காங்க பேத்தாலஜிஸ்ட் அதாவது ஸ்டடி ஆஃப் டிசீஸ் அந்த படிப்புகளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 65 இன் பப்ளிக் ஸ்பீக்கர் ஸ்கில் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. எ ரிவ்யூ ஹெல்ப் ஆப்ஷன் பி. 66 ஆப்ஷன் பி. இஎம்ஐனா ஆப்ஷன் சி. இஎம்ஐக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி. 68க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 69
Repetition of two or more consonant sounds is called as dash. Option C. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 17th வந்துட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 71க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. 72க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 511. 72க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 73க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கோட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 74 வந்துட்டு ஆன்சர் சி. அட்ஜெக்டிவ். ஆன்சர் சி. 75 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ரெண்டுமே தவறு. போத் ஸ்டேட்மெண்ட் 1, 2 ரெண்டுமே ஃபால்ஸ். 76க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஆப்ஷன் டி. 77 சூஸ் த கரெக்ட் டென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. had been writing. ஆப்ஷன் சி. 78 ஆன்சர் ஏ. adjective, adverb and noun. ஆப்ஷன் ஏ. 79 கம்பேரிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. 80 பிடிஎஃப்னா ஆப்ஷன் பி. பிடிஎஃப்க்கு ஃபுல் ஃபார்ம் ஆப்ஷன் பி. 81க்கு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. 82 மெட்டாஃபர். ஆப்ஷன் பி. The world is a stage. ஆப்ஷன் பி. 83 ஆப்ஷன் ஏ. 83க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 84க்கு ஆப்ஷன் பி. 84க்கு ஆப்ஷன் பி. 85க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 86க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 87 சி ஃபீவர். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. 87. 88க்கு ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. 89க்கு ஆப்ஷன் பி. 90க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 90க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ தமிழ், சைக்காலஜி, இங்கிலீஷ் இது மூணுமே நம்ம காமனாக இருக்கும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இது வந்து சயின்ஸ் மேஜருக்கு இருக்கும். சோஷியல் மேஜருக்கு அடுத்தது நான் அப்லோட் பண்ணுறேன். சயின்ஸ் மேஜர் கண்டினியூ பண்ணிக்கலாம். 91க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. பட்டை வரைபடம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி. 92க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 11. 93 ஆப்ஷன் டி. முகடு இல்லை. 20க்கும் 40க்கும் இடையில் உள்ள ஒற்றை எண்களின் முகடு. ஆப்ஷன் டி. முக்கோணம் மற்றும் சதுரம் ஆகிய பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கிடையே உள்ள விகிதம் 3:4. ஆப்ஷன் பி. பரப்பளவு 140 சென்டிமீட்டர். பரப்பளவு 140 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. y = px. இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. 0,0. ஒரு எண்ணின் காரணிகள் 1, 2, 3 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ அந்த எண் ஆப்ஷன் ஏ 30. 98 px மற்றும் qx கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3. 98க்கு 3. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மைய குத்துக்கோடுகளும். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவட்ட மையம். ஆப்ஷன் ஏ சுற்றுவட்ட மையம். 100க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 101 மிக சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண். ஆப்ஷன் சி 1197. 102 99/1000. இதோட தசம வடிவம் 0.099. 103 விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு. இவை அனைத்தும். ஆப்ஷன் டி.
104 ஒரு வகுப்பறையில் உள்ள கரும்பலகையின் நீளம். இந்த கொஷினுக்கு ஆன்சர் 40 x³ y⁵. ஆப்ஷன் டி. இரண்டு எண்களின் சராசரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் ஒரு எண் கொடுத்துட்டு இன்னொரு எண் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. 105க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 106 ஒரு சோடி பகா எண். ஆப்ஷன் சி. இரட்டை பகா எண்கள். 106க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 107 107க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 108 இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. 109 இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்குமே ஆப்ஷன் பி. 110 ஆப்ஷன் ஏ. 111 ஆப்ஷன் பி. ஏபிசி என்பது ஒரு முக்கோணம். ஏஎம் அப்புறம் பிஎம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஆப்ஷன் பி. 112 சாய் சதுர வடிவில் உள்ள ஒரு பூங்கா. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. 113 சார்பகா எண்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1923 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 85 1/3 இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 142/99. மிகப்பெரிய 4 இலக்க முழு வர்க்க எண். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. எது செங்கோண முக்கோணத்தை அமைக்காது. ஆப்ஷன் சி. 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 4th ஒன் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. தீர்க்க சால்வ் ஆப்ஷன் டி. பெரிய எண்ணை தேர்ந்தெடுக்க பெரிய எண். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. திடநிலையில் இருக்க பனிக்கட்டியோட தன்வெப்ப ஏற்புத்திறன். ஆப்ஷன் பி 2100. ஆப்ஷன் பி. (122) பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு. நீர். ஆப்ஷன் பி. நீர். துணைக்கோள்களின் ஆற்றல் மதிப்பு. எதிர்க்குறி மதிப்பு. ஆப்ஷன் சி. 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மதிப்பு ஃபாரன்ஹீட்க்கு மாற்றணும்னா ஆப்ஷன் சி 104 டிகிரி ஃபாரன்ஹீட். 125 மேகங்கள்லேருந்து தரைக்கோ அல்லது தரையிலிருந்து மேகத்துக்கோ. இந்த கொஷினுக்கு ஆன்சர் மின்னலின் போது. ஆப்ஷன் சி. ராக்கெட்டில் திரவ எரிபொருளாக பயன்படாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மெத்தில் ஆல்கஹால். ஆப்ஷன் பி. அதிர்வெண் 50 Hz. இந்த கொஷினுக்கு ஆன்சர் 0.02 செகண்ட். பாரிஸ் சாந்துவோட வேதியியல் வாய்ப்பாடு. CaSO4 1/2H2O. ஆப்ஷன் பி. போபால் விஷவாயு துயரத்திற்கு காரணமானது மெத்தில் ஐசோசயனேட். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ரசக்கலவை மெர்குரி. ஆப்ஷன் பி. உலோகமும் மெர்குரியும் கலந்த கலவை. ஆப்ஷன் பி. கொடுத்துருக்கிறதுல புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 131. ஆப்ஷன் ஏ. BHC பூச்சிக்கொல்லி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஆக்சிஜன் என்பதன் பொருள் அமில உருவாக்கி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் கார்பன் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேட்சிட் அதாவது இணைத்திறன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. தொல்லுயிர் ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. 136 ஒரு செல் துகள்களுக்கு அனிமல்கியூல்ஸ் அப்படின்னு பேர் வச்சவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆண்டன் வான் லியூவன்ஹியூக். 137 நீரியம் தாவரம் எந்த வகை இலை அடுக்கமைவு காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. மூவிலை
அடுக்கமைவு. ஆப்ஷன் சி. செல் நுண்ணுறுப்புகளுடன் அதன் பணி. பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கணிகம், கோல்கை உடலம், லைசோசோம். ஆன்சர் ஏ. தவறான இணை. நீட்டம், சைக்கஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 140. கருவுறுதலுக்கு பின் சூலின் எந்த பகுதி பெரிஸ்போமாக மாற்றமடையும்? சூல் திசு. ஆப்ஷன் சி. ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை வளர்க்கப்படும் பயிர்கள். காரிப்பயிர்கள். ஆப்ஷன் பி. செல் கொள்கைக்கு தொடர்பு அற்றது. ஆப்ஷன் பி 2 மற்றும் 4. சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. உருளைப்புழுக்கள், யானைக்கால் புழு. சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. மனித இரத்தத்தில் உள்ள லிம்போசைட். ஜியோ மற்றும் லிவான். ஆப்ஷன் பி. மயோக்ளோபின் எதை சேமித்து வைக்க உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா O2. ஆப்ஷன் சி. மெலிந்த உடல் மடிப்புகளுடன் கூடிய தோல். மராஸ்மஸ். ஆப்ஷன் ஏ. தமனி குறித்த சரியான கூற்று. 147க்கு ஆப்ஷன் சி. 1, 4, 5 இது 3 சரி. ஆப்ஷன் சி. 148. இந்த புரோத்ரோம்பின் எனப்படும் புரதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு ஆன்சர் விட்டமின் கே. ஆப்ஷன் சி. கிட்டப்பார்வை. மயோபியா. ஆப்ஷன் பி. சிறுகுடல் அலை இயக்கம். ஆப்ஷன் சி. பரிவு நரம்பு மண்டலம். ஆப்ஷன் சி. டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். மார்க்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா டெட்டுன்ற ஒரு எக்ஸாமே இப்போ தான் கொண்டு வந்தாங்க உங்களுக்காக, அதாவது ஸ்பெஷல் டெட்டுன்றது. அது மட்டும் இல்லாமல் பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நிச்சயமாக பாஸ் பண்ணுவீங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.